ஹாய் ஹலோ நண்பர்களே, இன்றைக்கி ரொம்பவே சிம்பிள் அண்ட் ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸ்வீட் கிரேவிங்ஸாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ட்ரை பேனில் கொஞ்சமாக நெய் விட்டு முந்திரி திராட்சையை நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். அதே பேனில் ஒரு கப் தேங்காவுமே ஆட் பண்ணிவிட்டு ஸோ அதுவுமே ஒரு 2 நிமிஷத்துக்கு வறுத்துட்டு எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. ஸோ திரும்ப கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணி ஒரு கப் ரவையை ஆட் பண்ணி அதுவுமே ஒரு 2 நிமிஷத்துக்கு வறுத்துட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இப்போ ஒரு கப் ரவைக்கு ஒரு கப் கரும்பு சக்கரை நான் எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கு 3 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி ஆட் பண்ணி நல்லா கரைச்சிக்கலாம். அந்த வெல்லம் கரையிற வரைக்கும் நீங்கள் வெல்லம் கூட ஆட் பண்ணிக்கலாம். கரைச்சி வச்சதை எடுத்து ரவையில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டு ஸோ அது கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நல்லா வெந்து வந்துடும் ரவை எல்லாமே. இதுக்கப்புறமா நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்த தேங்காவும் ஆட் பண்ணி நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு ஸோ அதுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா முந்திரி திராட்சை, அதுவுமே ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிறேன் நான். ஸோ நெய் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா மூடி போட்டு விட்டுருங்க. ஸோ 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா எடுத்துகிட்டு சர்வ் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கிட்ஸுக்கு எல்லாமே ரொம்பவே பிடிக்கும். லைக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைபும் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.